चमक चलो। வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் வந்து சூப்பரான வேறு லெவலான ஒரு பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் விஎன் அப்ளிகேஷன். ஸோ முதல்ல அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் பக்கம் ஸ்கேனர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இமேஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கியூஆர்பி கோடு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி चमक चलो। டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். கீழே பாருங்க உங்களுக்கு டவுன்லோட்னு இருக்கும். எனக்கு வந்து யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வரும். இப்போ அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20 ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கியூஆர்பி கோடை செலக்ட் பண்ணுறப்ப மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ சில ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஃபேஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்க உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே. இதில் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் வந்து சில ஃபோட்டோஸ்க்கெலாம் அலைன்மெண்ட்டாகவே இருக்காது. அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ண வாட்டி டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பீட் எஃபெக்டோட எல்லா ஃபோட்டோவுமே வந்து ப்ளே ஆகும். இப்போ மேலே பாருங்கள் உங்களுக்கு சேவ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.